புதுயுகம் நேயர்களே, நீங்க ஏற்கனவே பெண்கள் சாய்ஸ்ல வந்து ஜும்பா பார்த்திருக்கீங்க. இப்போ வந்து நாங்க பண்ண போறது வந்து ஒரு வித்தியாசமான ஜும்பா. ஜும்பானா உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கும். பட் ஜும்பால வந்து 4 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஸ்டெப்ஸ் இருக்கு. அது உங்களுக்கு தெரியுமா? இதுல வந்து சால்சா, மெரிங்கே, ரெகட்டான் அண்ட் கும்பியா, இந்த மாதிரி 4 வித்தியாசமான ஸ்டெப்ஸ் வந்து ஒரே சாங்ல இருந்தா எப்படி இருக்கும்? இப்போ பண்ணி பார்த்துருவோமா? இப்போ வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து உங்களுக்கு ஒரு பேசிக் ஸ்டெப்ஸ் என்னன்றது சொல்லி கொடுக்குறேங்க. நீங்க அது மட்டும் தெரிஞ்சா போதும், யூ கேன் ஃபாலோ தி என்டையர் சாங். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து பாத்தீங்கன்னா டு யுவர் லெஃப்ட் சைட் ஒரு சால்சா ஸ்டெப் in the movement and to your right side. அதுக்கப்புறமா எல்லாரும் ஃபாலோ பண்றாங்க பாருங்க, அதே மாதிரி தான் you have to do this கொஞ்சம் swaying movements. Then you do this another salsa step, left leg forward, right leg back, left leg forward and right leg back. இதே மாதிரி you do on your right side. Then to your right side again. அடுத்தது வந்து salsa step with your right leg forward and left leg back, right leg forward and left leg back. இதுக்கு நெக்ஸ்ட் இதுக்கு அடுத்து என்ன ஸ்டெப்ஸ்ன்றது நீங்க சாங் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ வியூவர்ஸ், இன்னைக்கு வந்து ஜும்பா பார்த்து நீங்க ரொம்ப என்ஜாய் பண்ணிருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். ஸோ ஜும்பா வந்து எல்லாமே வந்து ஃபிட்னஸ் இல்லைன்னா டான்ஸ் அப்படின்னு நினைப்பாங்க. பட் ஃபிட்னஸ் என்ன? இட்ஸ் நாட் ஜஸ்ட் ஃபார் கார்டியாக் ஆக்டிவிட்டி. உங்க ஹார்ட் ரேட் மட்டும் இன்க்ரீஸ் ஆகாதுங்க. இட்ஸ் ஆல்சோ ஃபார் ஃபிளெக்சிபிலிட்டி. நீங்க வந்து பயங்கர ஃபிளெக்சிபிள் ஆவீங்க. அண்ட் தென் ஃபார் என்டியூரன்ஸ் ஆஸ் வெல். நீங்க ரொம்ப நேரம் இனிஷியலா வந்து நீங்க 10 நிமிஷம் மட்டும் டான்ஸ் பண்ணலாம். பட் நீங்க ஜும்பா பண்ணும்போது வந்து மேபி யூ கேன் டான்ஸ் ஃபார் 1 hour. நாங்கெல்லாம் வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது we could dance only for 10 minutes. பட் இப்போ வந்து 1 hour கூட எங்களால டான்ஸ் பண்ண முடியுது. உங்களாலையும் டான்ஸ் பண்ண முடியும். அடுத்த செக்மெண்ட்ல வந்து இன்னொரு பெண்கள் சாய்ஸ் ஜும்பா ஷோல உங்க முன்னாடி வரோம். வணக்கம். ஏர்ஃபோன்
ஃபார் மென் அப்படிங்கிறது நிஜமா ஒரு பெரிய டாப்பிக்கா இருக்கு. அதோட எவ்வளோ பேர் இந்த ஒரு பிரச்சனைனாலே வந்து என்னால் ஆஃபீஸ் போக முடியல, நான் டிப்ரெஸ்டாக இருக்கேன், கண்டிப்பாக எனக்கு முடி வேணும் அப்படின்னு உங்ககிட்ட வந்திருக்காங்க. வரவங்க எல்லாருமே ஆல்மோஸ்ட் 95% அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் தான். அதாவது தீர்வே கிடைக்கல அப்படின்னும் போது தான் ஹேர் அண்ட் பியாண்ட் வருவாங்க. ஏன்னா நான் வந்து இருக்கிற மாதிரி சொல்லிவிடுவேன். அதனால் வந்து ஃபஸ்ட்டு நம்ப முடியாது அவங்களால. தேல்ஸே இல்லையா, டூ குட் டு பி ட்ரூ அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் நம்பவே முடியலையே அப்படின்னு, அந்த மாதிரி ஒரு விஷயம். ஸோ கரெக்டாக அந்த கார்னருக்கு புஷ் ஆகிற டைமில் வருவாங்க. எந்த லாஸ்ட் ஸ்டேஜ் இதுதான், வேற வழி இல்லை அப்படின்னு. ஸ்டார்டிங் ஸ்டேஜ்னு சொல்கிறீங்களா? ஸோ அது எப்போ? ஏன்னா சில பேருக்கு ரொம்ப முன்னாடி லைக் ஒரு 16-15 கூட வந்துட்டு லைட்டாக அந்த வழுக்கெல்லாம் ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த முன்னாடி அப்படிங்கிற ஸ்டேஜ் வந்து எப்போ அவங்க ஐடென்டிஃபை பண்ணுவாங்க? ஸோ இப்போ டாக்டரை பார்க்கணும் அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு நம்ம ஐடென்டிஃபை பண்ணுற சிம்டமே வந்து முடி ட்ரை ஆகிறது தான், தின்னாக வருது. நல்லா திக்காக இருக்கிற முடி வந்து தின்னாகவும் ட்ரையாகவும் ப்ரௌன் ஆகும். நேச்சுரல் பிளாக் அந்த பலன்னு இருக்கிறது போயிட்டு அப்படியே ட்ரையாக ப்ரௌன் ஆக ஆரம்பிச்சிடும். மீன்ஸ் நெக்ஸ்ட் முடி கொட்ட போதுனா. இந்த கேழ்வரகு, கம்பு, ராகி இப்படி சாப்பிடணுமா, இல்லை நம்மளுடைய ரெகுலர் வத்த குழம்பு, புளிக்குழம்பு, சாம்பார் இது மாதிரி சாப்பிட்டுட்டே வந்து கூட நம்ம வந்து இந்த ஆயில் நீங்கள் சொன்னீங்க இல்லையா, சாயில் அண்ட் ஆர்கானிக் வெஜிடபிள்ஸ் இந்த மாதிரி போய்க்கலாம் சேஃப்? சிம்பிளாக சொல்கிறேன். ஒரு மீல் பிளேட்டர் இப்போ லஞ்ச் நம்ம சாப்பிட போகிறோம்னு வச்சுக்கோங்களேன். லஞ்ச் மீல் வரும்போது நம்மளோட பிளேட்டில் 3 கலர் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ஒயிட் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ஒயிட் இருக்கா? சாம்பார் இருக்குமா? ஸோ ஆரஞ்சு இஸ் தே. இன்னொன்று பீட்ரூட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ரெட் இஸ் தே. இந்த 3 இருக்கணும். இது நாளைக்கு இருக்கக்கூடாது. ஒரு கலர் பேட்டர்ன். இப்போ ஒயிட் white is a staple. Okay, white is staple and கீரை green and வெண்டைக்காய் green. So no, that's okay. இன்னொரு கலரும் நீ ஆட் பண்ணணும். வெண்டைக்காய் சாப்பிடுறீங்க அப்படின்னா கேரட்டும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். அந்த 3 கலர் டிஃப்ரெண்ட் கலர். யூ கேன் ஒன்லி ரிப்பீட் இட் ட்வைஸ் a week. 2 வாரம் தான் ரிப்பீட் பண்ணணும் கலரை. ஸோ டெய்லி வெண்டைக்காய், டெய்லி கேரட் செட்டே ஆகாது. உங்களோட உடம்புல இவ்வளோதான் நியூட்ரிஷன், இந்த நியூட்ரிஷன் பர்டிகுலராக தேவைன்னு இருக்கும். நீங்கள் ஓவர்லோட் பண்ணீங்கன்னா எக்ஸ்க்ரீட் பண்ணணும், இல்லைனா டாக்ஸினாக சேரும். ஸோ டெய்லி நீங்கள் ரிப்பீட் பண்ணுறதுனால எந்த பிரயோஜனமும் கிடையாது. இப்போ இன்னைக்கு கேரட், நாளைக்கு பீட்ரூட், நாளைக்கு கத்திரிக்காய், நம்ம ஒரு ஸ்கெடியூல் போட்டு வச்சுட்டு பண்ண வேண்டியதான். எல்லாமே ரொம்ப சிம்பிள் ஆகிக்கலாம். எல்லாமே ஒரு ருட்டீன்குள்ளே போட்டோன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப சிம்பிள் ஆகிடும். நம்ம சவுத் இந்தியன்ஸ் என்ன பண்ணுவோம்னா, நமக்கு பிடிக்கும்னு சொல்லிட்டு சைனீஸ் இட்டாலியன்லலாம் நம்ம சவுத் இந்தியன் ஆட் பண்ணிடுவோம். அதாவது இப்போ ஃப்ரைட் ரைஸ் செய்கிறோம்னா கொஞ்சம் நிறைய கேரட், கொஞ்சம் நிறைய பீன்ஸ் எல்லாம் போடுவோம். அப்போ பண்ணிக்கலாம். அந்த மாதிரி பேலன்ஸ் பண்ண முடிஞ்ச போர்ஷன் எப்படி வச்சுக்கோங்க. 50% ரைஸ், 50% வெஜிடபிள் சார்ட்டட். இப்போ ஃபிசிக்கலாக ஒர்க் பண்ணுறவங்க, நிறைய ஃபிசிக்கலாக ஒர்க் பண்ணுறவங்கன்னா கார்ப் யூஸ் ஆகும். அதான் எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகுது டக்குன்ட்டு. ஸோ அவங்களுக்கு கார்ப் யூஸ் ஆகும். இப்போ என்னோட லைஃப் ஸ்டைல் பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி என் ஜிம்மை தவிர எனக்கு எதுவுமே கிடையாது. செடேட்டிவ் தான், அதுவும் கிடையாது, அதுவும் இல்லை. ஸோ அப்போ கார்ப் நம்மளுக்கு வேண்டாம். குவிக்காக எனர்ஜி கன்வெர்ட் ஆகிற மாதிரி இருந்தால் சுகர் ஷூட்டப் ஆகும். ஸோ சஸ்டெயின்டாக நம்மளுக்கு எனர்ஜி கொடுக்குற மாதிரி பொருள் ஃபைபர் எதில் இருக்கும், சினை, தாமை, ராகி, கேழ்வரகு இதெல்லாம் வந்து சாப்பிட்றோம்னாக்கா உடனே சுகர் லெவல், எனர்ஜி லெவலில் ஷூட் பண்ணாது. பொறுமையாக உங்களுக்கு எனர்ஜி கொடுத்துக்கிட்டே இருக்கும். ஸோ 4 hours பசிக்காது நம்மளுக்கு. ஸோ ஒரு மீல் டைம் டு இன்னொரு மீல் டைம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இப்போ கார்ப் மட்டும் லோட் பண்ணுறீங்க அப்படின்னாக்கா ஒரு 2 hours தான் ஃப்ரெஷ்ஷாக ஸ்வைங்குன்னு எனர்ஜி போய்டும், டல் ஆகிடும். காஃபி குடிக்கலான்னு தோணும், ஸ்நாக் பண்ணலான்னு தோணும். இதனால தான் கார்பை வந்து அவாய்ட் பண்ணோம் நம்மள மாதிரி லைஃப் ஸ்டைலில் இருக்கிறவங்கன்ட்டு. அவாய்டும் பண்ண முடியாது. நேச்சுரலாக கார்ப் எல்லாத்துலேயும் வந்துடும். இட்லியில் இருக்க போகுது, நம்மளோட ஸ்டேப்பிள் இல்லையா, அதெல்லாம் மாற்றுங்க நான் சொல்லவே மாட்டேன். பட் எந்த அளவுக்கு வந்து ஃபைபரை உள்ளே எடுத்துகிட்டு வர முடியுமோ, தானிய வகைகளை உள்ளே எடுத்துகிட்டு வர முடியுமோ எடுத்துகிட்டு வந்துக்கலாம். இந்த ஹேர் டிரான்ஸ்பிளான்டேஷன் அப்படின்னு வரும் இல்லையா, ஸோ இதில் ரிஸ்க் ஃபேக்டர் நிறைய, இதுக்கு உயிர் போகிற அளவுக்கு இதில் பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அது ட்ரூவா? இப்போ லாஸ்ட் 15 வருஷமாக இந்த ஃபீல்டில் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்கிறவங்க கிரியேட் பண்ண ஒரு ஒரு அவர்ஸ் சைன் தான் வந்து ஹேர் டிரான்ஸ்பிளான்டேஷனில் சைடு எஃபெக்ட் இருக்குது. ஹேர் டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்ணால் உயிருக்கே ஆபத்து, எக்ஸ்பென்சிவ் ப்ரொசீஜர், ரிசல்ட் வராது, இந்த மாதிரி நீங்கள் சொல்கிற பிரச்சனைகள், இது மாதிரிலாம் ஒன்றும் இல்லவே இல்லை. ஹேர் டிரான்ஸ்பிளான்டேஷன் பொறுத்தவரையிலையும் 10 வருஷம் முன்னாடியே இட்ஸ் பிகம் இன்னைக்கு டென்டல் ப்ராடக்ட் எப்படி நம்மளுக்கு ஒரு தெருக்கு 4 கிளினிக் இருக்கோ, வெஸ்டர்ன் கண்ட்ரீஸில் அப்படி ஆயிடுச்சு 10 வருஷம் முன்னாடி. பட் அதுக்கும் செட் ஸ்டாண்டர்டை நம்ம ஃபாலோ பண்ணணும். பண்ணிட்டா இட்ஸ் த மோஸ்ட் சிம்பிளஸ்ட் அண்ட் ரிசல்ட் கேரண்டிங் ப்ரொசீஜர். எல்லாருக்குமே செட் ஆகுமானா ஆகாது. எல்லாருக்குமே ஹேர் டிரான்ஸ்பிளான்டேஷனில் ரிசல்ட் வராது. இந்த சம்மரில் ஹேர் அண்ட் ஸ்கின்னை எப்படி மெயின்டைன் பண்ணிக்கலாம்? பைக் வெளியே சுற்றுறால் அப்படின்னாக்கா ஸ்வெட் ஆகும். ஹெல்மெட் போடுறதுனால முடி கொட்டுதுன்றது ஒரு மித்து. ஃபஸ்ட்டு அதை தூக்கிடணும். ஹெல்மெட் போடுறீங்க அப்படின்னா அது ஒரு கவசம் முடிக்கு. நினச்சி பாருங்களேன், பைக் வந்து வெளியே பார்க் பண்ணிவிட்டு நம்ம வரோம், திருப்பி போய்ட்டு உட்காந்து எப்படி கொதிக்குது, அது மாதிரி முடி கொதிக்காதா? ஹெல்மெட் யூஸ் பண்ணலன்னா டேர் ஆகிடும், ஃபாலிக்கல் எல்லாமே பேர்ன் ஆகிடும். ஹெல்மெட் இஸ் கம்பல்சரி. ஆனால் எதனால் முடி கொட்டும் ஹெல்மெட் யூஸ் பண்ணுறதுனாலன்னு கேட்டிங்கன்னா ஸ்வெட்டு.
என்ன பண்ணுவாங்க, ஹெல்மெட் அப்படியே போடுவாங்க, அப்படியே எடுப்பாங்க, அப்படியே வைப்பாங்க. ஸ்வெட் ஆகிறது வந்து உள்ளவே இருக்கும். ஸோ ஹெல்மெட் சாக்ஸ்னு ஒன்று வைக்க இல்லையா, ஹெல்மெட் சாக்ஸ் யூஸ் பண்ணலாம், இல்லை கர்ச்சீஃப் எடுத்து கட்டிக்கலாம். ஸோ வாட் அபவுட் விமன்? நீங்கள் உங்களுக்கு கீழே அதை இருக்குமே அதை விட்டுருங்க. ஸோ யூ ஷுட் ப்ரொடெக்ட் இட். யாருங்க முடிய காட்டுறாங்க வெளியே? நான் காரில் வரும்போது எல்லா சிக்னல்லையும் பார்க்குறேன், எவ்ரிபடி இஸ் லைக் அந்த முடியை ஃபுல்லாக நம்ம கவர் பண்ணிக்கிறோம், ஸ்கார்ஃப் வச்சோ எதை வச்சோ. வெரி குட், தட் இஸ் எக்ஸ்போஸே பண்ணக்கூடாது. ஆனால் ஹெல்மெட் போடுறீங்கன்னா ஸ்கேல்ப்லேருந்து ஸ்வெட் ஆகும்ல, யூ ஷுட் டெஃபினெட்லி வேர் தட் சாக்ஸ். அந்த ஸ்வெட்டை வெட்டிங்கன்னா அது ஃபங்கல் இன்ஃபெக்ஷனாக டெவலப் ஆகும், டேண்ட்ரஃபாக டெவலப் ஆகும், அது ஹேர் ஃபால் ஆகும். அது ஹேர் ஃபால் ஆகும். ஸோ கண்டிப்பாக ஹெல்மெட் யூஸ் பண்ணணும். ஆனால் ஹெல்மெட்டை வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 1 hour நான் ட்ராவல் பண்ணிவிட்டு ஆஃபீஸ்க்கு வரேன், திருப்பி ஈவினிங் தான் போகிறேன்னா அந்த டைமில் ஹெல்மெட்டை ஸ்டோர் பண்ணுற இடம் வந்து ஏரியான இடமா இருக்கணும். ஏன்னா அதுவும் வெட்டாக இருக்கும் இல்லையா. ஸோ இட் ஹாஸ் டு ட்ரை. ப்ளஸ் அழுக்கான இடத்துல வச்சிடக்கூடாது, தூசி வந்து ஒட்டுற மாதிரி. திருப்பி நீங்கள் எடுத்து போட போகிறீங்க, அது வாரத்தில் ஒரு தடவை ஹெல்மெட்டை வாஷ் பண்ணணும். இதெல்லாம் ஹைஜீனால தான் ஹேர் ஃபால் ஆகும், ஹெல்மெட் யூஸ் பண்ணுறதுனால ஆகாது. ஸோ அது ஒரு விஷயங்க. செகண்ட், ரொம்ப ட்ரை ஆகிடும், ஏன்னா டீஹைட்ரேட் ஆகும், முடி பயங்கர ட்ரை ஆகிடும். வாரத்தில் ஒரு நாளாவது அட்லீஸ்ட் ஆயில், கோகோனட் ஆயில் அப்ளை பண்ணி நல்லா மசாஜ் பண்ணிவிட்டு முடியோட டிப் வரலையும், ஏன்னா முடியோட கியூட்டிக்கல்லாம் வந்து ஓப்பன் ஆகிருக்கும் இந்த ட்ரைனஸ்னால, கெமிக்கல் ரியாக்ஷன்னால. கியூட்டிக்கல் ஃபுல்லாகிறதுலையும் ஃபுல்லாக டேம்பாக அப்ளை பண்ணி 20 minutes விட்டு வாஷ் பண்ணிடணும். இன்டர்னல் அப்படின்னு பார்த்தோம்னா யூ ஷுட் ஹைட்ரேட். தண்ணி நிறைய ஆமாம், தண்ணி குடிக்கிறன்ற பட்சத்தில் நான் என்னோட நம்ம ஆஃபீஸில் இருக்கிறாங்க, நான் சார் தண்ணி நிறைய குடிக்க சொன்னார். ஓகே, டக்க 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 1/2 liter பாட்டில். எவ்வளோ ஃபாஸ்ட்டாக குடிக்கிறோம் அவ்வளோ ஃபாஸ்ட்டாக யூரினேட் ஆகிடும், சிஸ்டம்குள்ளேயே போகாது. ஏன்னா வாட்டரில் அதில் அது பொறுத்தவரையிலையும் எதுவுமே இல்லை அப்படின்றத அப்படியே எக்ஸ்க்ரீட் பண்ணிடும். ஸோ ஈட் யுவர் லிக்விட் அப்படின்னு மாதவன் கூட நடுப்புற நிறைய ஃபேமஸாக சொல்லிட்டு இருந்தார். யூ ஷுட் chew your ஜூஸ் அப்படின்னு சொல்லி. ஜூஸ் குடிக்கும்போது கல்ப் பண்ணக்கூடாது, ஷூ பண்ணி சாப்பிட்ணும்னு சொல்லிட்டு. பேசிக்காக ஐடியா இஸ், தண்ணி குடிக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன், 15 seconds வாயில் வச்சு சூ பண்ணிவிட்டு இமேஜின் பண்ணி அது ஒரு இட்லின்னு நினச்சிக்கிட்டு நம்மளே கடிச்சோன்னா இந்த எச்சில் சுரக்கும். ஸோ அதை மிக்ஸ் பண்ணிட்டு தான், சலைவாவை மிக்ஸ் பண்ணிட்டு தான் முழுகணும். அப்போ தான் சிஸ்டம்குள்ளே போய் ஹைட்ரேட் பண்ணும், யுவர் செல்ஸ் அந்த செல்ஸ்குள்ளே போய் ஹைட்ரேட் பண்ணும். இல்லைன்னா குடிச்சிட்டு எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னாக்கா அவ்வளோதான். இப்போ நீங்கள் நான் குடிக்கும்போது, தண்ணி குடிக்கும்போது நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஒரு சிப் தான் குடிச்சிருப்பேன். ஐ வில் நாட் கல்ப் குடிச்சிருந்தாக்கா இன்னத்துக்கு ஐ ஷுட் ஹவ் யூஸ் த ரெஸ்ட் ரூம் ஆல்ரெடி. உடம்புக்குள்ளே போயிருக்காது, இந்த வேர்வையை வந்து காம்பன்சேட் பண்ணியிருக்காது. ஸோ நம்ம தண்ணி குடிக்கிறோம் அப்படின்ற பேரில் ஒரு நாளைக்கு 2-4 லிட்டர் கண்டிப்பாக குடிக்கணும். ரொம்ப என்ன மாதிரி வேர்க்குதுன்னா இன்னும் ஜாஸ்தியாகவே தேவைப்படும். தேவைக்கு ஏற்ற மாதிரி குடிச்சிக்க வேண்டியதான், சிப் பண்ணிக்கிட்டே தாங்க இருக்கணும். அப்போ தான் உடம்புல ஒட்டும், இல்லைனாக்கா அப்படியே யூரினேட் ஆகிடும், சிஸ்டம் வந்து வெளியே வந்துடும். நானும் தண்ணி குடிக்கிறேன், ட்ரையாக தான் இருக்குது, தண்ணி குடிக்கிறேன், ட்ரையாக தான் இருக்குது. இதுதான் காரணம். நம்மளுக்கு வந்து அந்த கண்ணில் வந்து இருக்கிற ஒரு க்ளோ போயிடும், ட்ரையாக உடம்பு டீஹைட்ரேட் ஆகிடுச்சுன்னா ஸ்கின்னில் இருக்கிற க்ளோ போயிடும். அப்படின்னாலே தெரிஞ்சுக்கலாம் அவங்க தண்ணி ஒழுங்காக குடிக்கிறது இல்லைன்ட்டு. இல்லை நான் தண்ணி நல்லா குடிக்கிறேன், கரெக்டாக குடிக்கிறது இல்லை. ஸோ இன்டர்னலாக இது போதும், we are taken care, we are sorted. மற்றபடி எல்லாருக்கும் தெரியும் மோர் குடிக்கணும்னு சொல்லுவாங்க, வாட்டர்மெலன் சாப்பிடணும், சீசனல் வெஜிடபிள் ஃப்ரூட் சாப்பிடணும், ஆல் தட் இஸ் ஃபைன். பட் சாப்பிட்ற விதம் உடம்புல ஓட்டுற மாதிரி சாப்பிட்டா we are taken care. எக்ஸ்டர்னலாக இன்டர்னலாக எஸ் நல்லா மென்று அது முழுங்கும்போது, என்னோட டாக்டர் சொல்கிறது இதுதான், முழுங்கும்போது அதோட ருசி போயிடணும். அது என்ன, அதாவது இட்லியும் ஒரே டேஸ்ட்டில் இருக்கணும், ஒரு பழமும் ஒரே டேஸ்ட்டில் ஆகிடணும். உங்களோட சலைவால் அவ்வளோ பவர் இருக்குது அதை டைஜஸ்ட் பண்ணுறது. ஸோ டைஜஷன் வந்து நம்ம வந்து வயிற்றில் நடக்குதுன்னு நினச்சிட்டு இருக்கோம் இல்லையா. யூஸ்வல் டைஜஷன் வந்து 80% வாயில் தான் நடக்குது, 20% உள்ளே போயிட்டு அதோட நியூட்ரிஷனை ஸ்ப்ளிட் பண்ணி அனுப்ப வேண்டிய வேலை தான் நம்மளோட இன்டெஸ்டைன்ஸ், ஸ்மால் அண்ட் லார்ஜ் இன்டெஸ்டைன்ஸ். நம்மளோட வாயில் நடக்கிறது தான் டைஜஷனு. ஸோ நீங்கள் மிருகங்கள் பார்க்கலாமே, புலி நான் ரொம்ப பிடிக்கும் எனக்கு, அதோட எக்ஸாம்பிள் எடுத்துக்கிறேன். உட்காந்து என்ன பண்ணுவோம், வேட்டையாடி எடுத்துகிட்டு வந்தால் கூட உட்காந்து கடிக்கும், இங்கே போய் கடிக்கும், இங்கே கடிக்கும், முழுங்காது. நீங்கள் பாருங்கள், இப்படி தான் நம்மளும் இருந்தோம். ஃபாஸ்ட் ஃபுட் லைஃப் வந்ததுக்கப்புறம் டைம், ஐயோ 1 மணி நேரம் உட்காந்து சாப்பிட்றான்னு எல்லாரும் கிண்டல் பண்ண ஆரம்பித்து நம்ம மாறிக்கிறது தான் அது. ஆக்சுவலாக சாப்பிடணுன்னா 30 minutes கம்மி சாப்பிட்டு முடிக்க முடியாது ஒரு மீலை. அதனால தான் லஞ்ச் ஆர்னு 1 hour வச்சுருந்தாங்க ஒரு காலம், அது இப்போ 30 minutes ஆகிடுச்சு. ஏன்னா இப்போ 10 minutes சாப்பிட்டு முடிச்சிடறோம், 20 minutes வாட்ஸ்அப் மெசேஜ்லாம் ரிப்ளை பண்ணிக்கலாம், அந்த மாதிரி ஆகிடுச்சு. பட் அப்படி கிடையாது, உட்காந்து பொறுமையாக சூ பண்ணி ஸ்வாலோ பண்ணும்போது அது டேஸ்ட்லெஸ்ஸாக ஆகிடணும். அப்படி சாப்பிட்டா ஃபஸ்ட்டு குவான்டிட்டி சாப்பிடவே முடியாது. ஒரு பிளேட் பிரியாணி சாப்பிட்றவங்க 1/4 plate கூட சாப்பிட மாட்டாங்க, வயிறு ஃபுல்லாகிடும். ஏன்னா தேவையான நியூட்ரிஷன் எல்லாமே இங்கே டைஜஸ்ட் பண்ணி அனுப்பிச்சிட்டிங்க, உடம்புக்கு தெரிஞ்சுட்டு இதுக்கு மேலே சாப்பிட முடியாதுன்னு சொல்லி நீங்கள் கல்ப் பண்ணும்போது தான் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கலாம். அப்புறம் சாப்பிட்டு முடியும் போது தான் தெரியும், அச்சோ ஓவர் ஹீட் பண்ணிட்டோமே, மூச்சை விட முடியலையே அப்படின்னு சொல்லி. ஸோ லிக்விட் ஆகட்டும் சாலிட் ஆகட்டும் சூ பண்ணிவிட்டு சலைவாவோட மிக்ஸ் பண்ணிவிட்டு இங்கேயே டைஜஸ்ட் பண்ணிவிட்டு டேஸ்ட்லெஸ்ஸாக உள்ள தள்ளும்போது தான் உடம்புல டக்குன்னு போய் விட்டும். இல்லைனா இட் வில் பி ஃப்ளஷ்ட், இல்லை டாக்ஸினாக தான் மாறும். இது போதும்.
இன்டர்னலி எக்ஸ்டர்னலி வில் பி சார்ட்டட். சம்மர் சூப்பராக ஜாலியாக போயிடலாம். நிறைய விஷயம் பேசணும், நாட் ஜஸ்ட் ஹேர் ஸ்கின்னு இல்லாமல் லைஃப் ஸ்டைல் நிறைய விஷயம் பேசணும். அண்ட் எனக்கு நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் தெரிஞ்சுக்கிச்சு. அண்ட் பார்த்துட்டு இருக்க உங்களுக்கும் கண்டிப்பாக நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுட்டு இருந்திருக்கும். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. புது யுகம் நேயர்களுக்கு வணக்கம். பெண்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியில ஆர்ட்ஸ் அண்ட் கிராஃப்ட்ல இன்னைக்கு நான் ஒரு ஃப்ளவர் எப்படி பண்றதுன்னு செஞ்சு காட்ட போறேன். ஆர்கண்டி கிளாத்தை யூஸ் பண்ணி நம்ம இப்போ பண்ண போறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்க்கலாம். ஆர்கண்டி கிளாத்து, ஃப்ளவர் மேக்கிங் அப்படின்னும் போதே நம்ம ஆர்ட்ஸ் அண்ட் கிராஃப்ட் கடையில இப்போ வாங்க ஆரம்பிச்சிட்டோம். நிறைய பேர் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. கண்டிப்பா இது வந்து இப்போ எல்லா மார்க்கெட்லயும் அவைலபிலிட்டி தான். ஆர்கண்டி கிளாத்துன்னு நீங்க கேட்டாலே தருவாங்க. இதுக்கு கம்பி தேவை. ஒரு பூனாலே அதில் ஒரு இலை இருக்கும், அந்த இலை தேவை. இந்த கம்பியை மறைக்கிறதுக்கு அது வந்து ஒரு ஸ்டெம் மாதிரி தான் செய்யணும். அதுக்காக கிரீன் கலர் டேப்பு, நமக்கு தேவையானதை கட் பண்ணிக்கிறதுக்கு ஒரு சிசர். இப்போ நம்ம எப்படி செய்ய போறோன்றத பார்க்கலாம். ட்ரையாங்கிளில் இப்படி மடிச்சுக்கணும். இந்த ட்ரையாங்கிளில் இந்த சைடு வருது பார்த்தீங்களா, இந்த முடியுது பார்த்தீங்களா, முக்கோணமாக மடிச்சிருக்கேன். இந்த முக்கோணம் முடிகிற இடத்த நான் கட் பண்ணிக்க போகிறேன். இதுதான் அதோட சைஸ், அதாவது ஸ்கொயர் சைஸ்ன்னு சொல்லுவோம். 4 சைடுமே ஈக்குவலா இருக்கும். கட் பண்றதுக்கும் ஈஸியா தான் இருக்கும். சின்ன சிசர் இருந்தா கூட போதும். பெரிய ஃப்ளவர் போக போக நம்ம இந்த பெட்டல்ஸ்க்கு உண்டான பீஸை நிறைய கட் பண்ணி வச்சுக்கணும். இப்போ நான் ஒரு 7 பீஸ் கட் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் எப்படி பெட்டல் செய்யறதுன்னு காட்டுறேன். இதை வந்து ஃபர்ஸ்ட் நல்லா இப்படி இழுத்துக்கணும். இது வந்து கொஞ்சம் இழுபடும்னு ஃபர்ஸ்டே சொன்னேன். அதே மாதிரி இதை இழுத்துக்கிட்டாலே கரெக்டாக இருக்கும். ஒரு எட்ஜை இப்போ ஃபர்ஸ்ட் முக்கோணமாக நம்ம மடித்து கட் பண்ணுவோம் பார்த்தீங்களா, அதே மாதிரி வச்சுட்டு இதை நல்லா இழுத்துட்டு இந்த ஷேப்பை இந்த எட்ஜிலையும், அதாவது இந்த கார்னரில் வருது பாருங்க, அதை இந்த எட்ஜிலையும் 2 கார்னரையும் இந்த எட்ஜில் வச்சுட்டு மொத்தமாக இப்படி வச்சு அழுத்திட்டு லெஃப்ட் ஹேண்ட்ல இப்படி வச்சு இப்படி அழுத்திக்கோங்க. கீழே இருக்க மொத்தத்தையும் இப்படி சுத்திக்கோங்க. இப்படி சுத்தினாலே இது வந்து கொஞ்சம் இழுபடுற துணின்னு சொன்னேன்ல, அதனாலே இது இப்படி சுத்தினாலே இப்படி நிற்கும். அடுத்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கம்பியை எடுத்துக்கிறேன். கம்பியை எடுத்துட்டு 2ஆ மடிச்சிருக்கேன். ஒரு திக்னஸ்க்காக 2ஆ மடிச்சிருக்கேன். மடிச்சுட்டு இந்த பூ வராம இருக்கிறதுக்காக ஒரு சின்ன கொக்கி மாதிரி மேல மட்டும் மடிச்சுக்கிறேன். பூ சட்டுன்னு உருவி வரக்கூடாது. பிளெயினான கம்பியா இருந்தா சட்டுன்னு உருவி வந்துடும். அதை உருவி வரக்கூடாதுங்கிறதுக்காக சின்னதா ஒரு மடிப்பு வச்சுட்டு முதல் ஒரு பெட்டலை எடுத்து இங்க வைக்கிறேன். இது வச்சதுக்கு அப்புறமா அடுத்த பெட்டல், அதுக்கு அடுத்த பெட்டல் மொத்தமா வச்சுட்டு இந்த கிரீன் டேப்பை வச்சு நம்ம சுத்திடலாம். ஜஸ்ட் சும்மா இப்படி வச்சுட்டு மொத்தமா சேர்த்து இப்படி கீழே பிடிச்சிக்கலாம். அதுக்கப்புறம் அட்ஜஸ்ட் பண்றதெல்லாம் நம்ம தான். இந்த கிரீன் டேப் இருக்கு பாத்தீங்களா, இந்த கிரீன் டேப்பை எடுத்துட்டு இதுவும் பாத்தீங்கன்னா இப்படி இழுத்தீங்கன்னா வரும். இழுக்க இழுக்க தான் இது கம்மு. அப்படியே சுத்தி இருக்கும்போது அது கம்மே இருக்காது. இழுக்க இழுக்க பாத்தீங்கன்னா அது கம்மு வரும். ஒரு சுத்து சுத்திட்டு நீங்க பார்த்தாலே தெரியும் வந்து சேர்ந்துருக்கிறத. அதை வந்து இப்படி திருப்பி விட்டாலே அந்த அரேஞ்ச்மெண்ட்ஸ் கரெக்டா வந்துடும். இதை ஃபுல்லா டைட்டா சுத்திடணும். இழுக்க இழுக்க கம்முன்னு சொன்னேன். அதே மாதிரி இழுக்க இழுக்க பார்த்தீங்கன்னா அது நல்லா கிரிப்பா ஒட்டிக்கிட்டே வரும். ஃபர்ஸ்ட் ஃபுல்லா கம்பி தெரியாத மாதிரி, அதாவது நம்ம என்ன வச்சிருக்கோம் அப்படின்னு தெரியாத மாதிரியே சுத்திட்டு சும்மா இப்படி இழுத்தாலே இது கட் ஆயிடும். அதுக்கப்புறமா இதை ஃபுல்லா இப்படி ஒட்டிட்டு கம்பி தெரியாத மாதிரி ஒட்டிட்டு இப்ப இதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அட்ஜஸ்ட் பண்ணிட்டு கூட திரும்ப இங்க வந்து இந்த இடத்துக்கு கூட திரும்ப ஒரு சுத்து சுத்திக்கலாம். இந்த இடத்துல கொஞ்சம் படர்ந்த மாதிரி இருக்கும்ல உங்களுக்கு, அதுக்காக கூட இப்படி வச்சுட்டு அந்த துணியில இப்படி வரா மாதிரி நம்ம அந்த பிசுறுலாம் தெரியக்கூடாது. முக்கியமா
பிசுறு தெரியக்கூடாதுங்கிறதுக்காக ஒரு 2-3 தடவை இப்படி சுத்திக்கிட்டோம் அப்படின்னா பூவோட அந்த பச்சை கலர் வந்து பாத்தீங்கன்னா மேல அந்த மகரந்தம் அந்த பச்சை கலர் நீட்டிட்டு தான் இருக்கும் இலை மாதிரி. சுத்திட்டு அப்படியே கட் பண்ணிட்டு இப்படி கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் ஒரு பூனா பாத்தீங்கன்னா இந்த இலை இருக்கும். இது பாத்தீங்கன்னா இந்த மலர்ற பூ மாதிரி பண்றது இது. இந்த இலைகள் கிடைக்கும். இத பாத்தீங்கன்னா ஒரு இடத்துலயும் இன்னொன்னு கொஞ்சம் இறக்கத்துலயும் வச்சுட்டு அதே மாதிரியே சுத்திக்கணும். திரும்பி அந்த கம்பி மறையிற வரைக்கும் இதே துணி பச்சை கலர்ல கிடைக்கும். அதையும் கட் பண்ணியுமே நம்ம கீழே வைக்கலாம். இல்லைன்னா இந்த மாதிரி ஆர்டிபிஷியல் லீஃபும் கிடைக்குது. அதை நம்ம இப்படி வளைச்சு விட்டுக்கலாம். வாங்கி இதே மாதிரியே வச்சுட்டு கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணிட்டு இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பாட்ஸ்ல பாத்தீங்கன்னா இதை நிறைய நம்ம வச்சுக்கலாம். இதை பொக்கேஸ்லயும் நம்ம அரேஞ்ச் பண்ணிக்கலாம். ஆர்டிபிஷியல் ஃப்ளவர்னும் போது நம்ம லாங் லைஃப் வச்சுக்கலாம். கலர் ஃபேட் ஆகிற வரைக்கும் நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த ஃப்ளவர் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரியல அப்படின்னா உங்களோட டவுட்ஸ் இருந்தாலும் சரி, பிடிச்சிருந்தா உங்களோட ஃபீட்பேக்கா இருந்தாலும் சரி, inboxpengalchoice@gmail.com என்ற முகவரிக்கு உங்களோட ஃபீட்பேக்ஸை பதிவிடுங்க. இது உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்னொரு எபிசோட்ல சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.